வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒய்டியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம பாமர ஜனங்களின் பழமாகிய வாழைப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொனான்சாவை பற்றி தாங்க. வாழைப்பழங்களில் ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது. அதில் சில வகைகளை மட்டும் நம்ம பொறுக்கி எடுத்து கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். கடைசியில் இந்த பழங்களில் எது பெஸ்ட்டு அப்படின்றத வழக்கம் போல் நிர்ணயம் பண்ணுவோம். வாழைப்பழங்களானது எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலேயும் எந்த இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியது. அதனால் மிகவும் பிரசித்தியானது. இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பழங்களை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா, சர்க்கரை லெவல் ஏறிடுமா, வாழைப்பழத்தை உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறவங்க சாப்பிட்லாமா, உடல் எடை கூடிடுமா, வாழைப்பழத்தினால் பிபி இருதயம் பாதிக்கப்படுமா, வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சிறுநீரகம் பாதிக்கப்படுமா, இதெல்லாம் பார்க்கலாம். கூடயே யார் யார் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழைப்பழத்தினுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக எல்லா வாழைப்பழத்திற்கு இருக்க என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குது. அது கலோரியை ஜாஸ்தி அதிகப்படுத்தாது, கலோரி ஜாஸ்தி கொடுக்காது. கூடயே அதில் நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின் நிறைய சத்துக்கள் இருக்குது, பொட்டாசியம் நிறைய இருக்குது. அதனால் இது உடல் எடையை ஜாஸ்தி அதிகப்படுத்தாது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட உதவும். முக்கியமானது அளவாக சாப்பிட வேண்டும். இரண்டாவது, வாழைப்பழங்களை சாப்பிட்றதுனால இதயத்துக்கு பிபி கண்ட்ரோலுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா ஆமாம். பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால அது சோடியத்தினுடைய விளைவுகளை எதிர்மறை கொண்டு பாதுகாக்கிறது. இதயத்தை இதய நோய் வராமல் பாதுகாக்குது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சாப்பிடலாமா? சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒன்றோ இல்லை ஒன்று ஒரு நாள் ஒன்று பெஸ்ட்டு, தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஸ்லோ மூவிங் சுகர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குது, நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால, கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, இந்த கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவாக இருக்கிறதுனால 51 பக்கமாக தாங்க வருது. இது சர்க்கரை லெவலை ஜாஸ்தி பண்ணாது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும். சுகர்லாம் உடனே ஸ்பைக் ஆகி மேலே எகிராது. இதில் வைட்டமின் B6 இருக்குது, வைட்டமின் C நிறைய இருக்குது. கூடையே செலினியம், மக்னீஷியம் முதலிய தாது பொருட்கள் இருக்குது. பொட்டாசியம் இருக்கவே இருக்குது அபரிதமாக. இதெல்லாம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது, சர்க்கரையை கண்ட்ரோல் வைக்க உதவுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். ஒன்று ஒரு நாள் சாப்பிடுங்க சொன்ன மாதிரி ஒரு சிறிய பழத்தை. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக யூஸ் பண்ணலாம், எனர்ஜி பூஸ்டராக. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இதை சாப்பிடலாம். எப்படின்னா, இதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸும் இதில் இருக்க நேச்சுரல் சுகரும் ரொம்பவே எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது நமக்கு. அதனால் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கை விட, கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். இதில் ட்ரிப்டோஃபான்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது.
கூடயே மூட் எலிவேஷனுக்கும் ரொம்ப உதவி செய்யுது. மக்னீஷியமும் பொட்டாசியமும் மசில் கிராம்ஸ் வராமல் தடுக்குது. அதனால் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு தைரியமாக இருக்கலாம், அந்த அளவு மசில் கிராம்ஸ் வராதுன்னு. நரம்பு மண்டலங்களை மேம்படுத்துறதுக்கு உதவுது. வெள்ளணுக்கள் உற்பத்தியில் உதவுது. குடல் செரிமானத்தில் பெரிய பங்கு இது வகிக்குது. பெக்டின் நிறைய இருக்கிறதுனால, ப்ரீபயாட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு, குடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது. மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த மருந்து. மூல நோய் உள்ளவர்கள் இதை வரப்பிரசாதமாக கருதுகிறார்கள். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் மலிந்து கிடக்குது. ஆஸ்ட்ரோபோரோசிஸில் இது சரி பண்ணுறதுக்கு உதவுதுன்றாங்க. கூடவே பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னால் வர ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோமில் இருக்கிற பிரச்சனைகளை குறைக்க, நிவாரணம் செய்ய ரொம்பவே உதவுதுன்னு பேர் வாங்கியிருக்கு நம்ம வாழைப்பழம். எந்த அளவு இதில் ஊட்டச்சத்து பொருட்கள் கம்பேரிட்டிவ்னாக இருக்குது. ஒரு பொன்னி அரிசி 100 கிராம் எடுத்துக்குவோம், நம்ம வாழைப்பழம் 100 கிராம் எடுத்தால் எது பெஸ்ட்டு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்கள் முன்னால் இருக்க சார்ட்டில் வருது விவரங்கள். இதில் 1 மாவுச்சத்து குறைவு, 2 கலோரிஸ் குறைவு, 3 கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவு, வைட்டமின் B6, வைட்டமின் C, மக்னீஷியம், செலினியம் இதெல்லாம் மிக அதிகம். அதனால் எல்லா பேராமீட்டர்ஸ்லேயும் நம்ம வாழைப்பழம் பொன்னி அரிசியை விட மிகச்சிறந்தது. 55 கிளைசிமிக் இண்டெக்ஸுக்கு கம்மியாக இருக்க பொருட்கள் எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸின் பேர். சேஃப்டி அதிகம் சாப்பிட்றதுக்கு. அதனால் தைரியமாக ஒரு சிறிய வாழைப்பழத்தை நம்ம சமச்சீர் உணவனுடைய பிளானில் உள்ளடக்கி கொண்டு நாம் சாப்பிடலாம். இந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது நம்ம என்னென்ன விதிகளை அனுசரிக்கணுன்றதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது முதல்ல வாழைப்பழத்தை எப்போ சாப்பிடணும் அப்படின்றது. சில பேருக்கு இது ராத்திரியில் சாப்பிட்லாமான்னு சந்தேகம் உண்டு. சாப்பிடக்கூடாதுன்னு பேர் வாங்கியிருக்கு. அதெல்லாம் தப்புங்க. எந்த நேரத்தில் ஒன்றா வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் வாழைப்பழத்தை சாப்பிட்றவங்க ராத்திரி வேளையில் தான் அதிகம், மறுநாள் காலையில் ஃப்ரீயாக இருக்கணும்னு. அடுத்தது சாப்பிட்றதுன்றது எப்போ சாப்பிட்ணுன்னா ஆகாரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாலேயோ அல்லது 2 மணி நேரம் பின்னாலேயோ சாப்பிடலாம். சின்ன பழமாக பார்த்து சாப்பிடணும். ரொம்ப பழுத்தது வேண்டாம். ரொம்ப பழுத்த பழத்தில் சுகர், ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். புள்ளி விழுந்த பழங்கள் வேண்டாம். புள்ளி விழுந்த பழத்தில் சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கும். மஞ்சப்பழம், பச்சைப்பழம், சிகப்பு பழம், அது 3மே ஓகே. இந்த மாரிஸ் பழம்ன்றது வேண்டாம். மரபணு மாறுதல் செய்யப்பட்டதுன்றாங்க. அதனால் தீங்கு வரலாம். யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா, அலர்ஜி உள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு மற்றும் நோய் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம். இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாகிவிடும். 1000 விதமான வாழைப்பழங்கள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பூவன் பழம், ரஸ்தாளி, நேந்திரம் பழம், இலக்கிப்பழம், கற்பூரவள்ளி, செவ்வாழை, பச்சை வாழை, பேயன் பழம், நவரை, மாரிஸ், மட்டி, மொந்தை மாதிரி நிறைய வகையறாக இருக்குது. இதில் முதல்ல சொன்ன 6 பற்றி மட்டும் பார்க்கலாம். பூவன், ரஸ்தாளி, நேந்திரம், இலக்கி, கற்பூரவள்ளி, செவ்வாழை, 6 பற்றி ஓரளவு சிறிது பார்த்து இதில் எது பெஸ்ட்டுன்னு ஆராய்வோம். முதல்ல பூவன் பழம். பூவன் பழத்தில் எல்லா பழத்துலையும் இருக்கா மாதிரியே நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின் B6 இருக்குது, வைட்டமின் C இருக்குது. இது நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, ஜீரண சத்துக்கு நல்லது, சக்தி கொடுக்கறதுக்கு நல்லது. மலச்சிக்கலுக்கு பெஸ்ட் மருந்து இது. இரத்த விருத்திக்கு உதவுது, தசைகள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பூவன் பழத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கவங்க, நெஞ்சில் கபம் கட்டிக்கிறவங்க, ஆஸ்மா நோயாளிகள் ஜாகிரதையாக இருக்கணும், வேண்டாம். ரஸ்தாளி எல்லா பழங்களும் போலவே ஜீரண சத்துக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. கூடயே தூக்கத்துக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நல்லது. இலக்கி பழம்
தசைகள் மேம்படுத்துறதுக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. அடுத்தது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியில் வழக்கமான பலன்களை தவிர புண்ணு, சிரங்கு, சொறி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான சக்தி நிறைய இருக்குது. அதனுடைய விசேஷ குணம் அது. நேந்திரம்பழம் கேரளா சைடில் ரொம்ப பிரசித்தம். நேந்திரம்பழம் உடம்பு எடை கூடுறதுக்காக சிறிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கப்படுறது உண்டு, வெயிட் கெயினுக்காக. கடைசியாக வர்றது நம்ம செவ்வாழை. வாழைப்பழ வகைராக்கள்லேயே மிக அதிக சக்தி உள்ளது இந்த செவ்வாழை தான். இதில் வைட்டமின் B6, வைட்டமின் C, செலினியம், மக்னீசியம், காப்பர், கால்சியம், பாஸ்பரஸ், கூடையே நார்ச்சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது. கலோரி குறைவு, கிளைசெமிக் இண்டெக்ஸ் 51 தான். நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது, செரிமான கோளாறை சரி செய்யும், மாலைக்கண்ணை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தை பாதுகாக்குது, தொத்து நோய்களை நம்ம அண்ட விடாமல் பாதுகாக்குது. இந்த சத்து விவரங்கள்லாம் பார்க்கும்போது மற்ற பழ வகைராவை விட நம்ம செவ்வாழை சிறந்தது. பாருங்கள், உங்கள் முன்னால் இருக்க மாஸ்டர் சார்ட்டில் 6 விதமான வாழைப்பழங்களை பற்றியும் எல்லா விவரங்களும் இருக்குது. கலோரிஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நார்ச்சத்து, பொட்டாசியம் சத்து, வைட்டமின் C சத்து, B6 சத்து எல்லாமே. எல்லா விவரங்களையும் ஒப்பு நோக்கினா மிகச்சிறந்தது நம்ம செவ்வாழை. வாழைப்பழம் வாங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க, செந்தில் அனுப்பிச்சிடாதீங்க. அப்புறமா கவுண்டமணி குழம்புனா மாதிரி எத்தனை வாழைப்பழன்ற கணக்கில் ரொம்பவே குழப்பம் வந்துடும், உதைக்கும். வாழைப்பழத்தை மிதமாக சாப்பிடுங்க. நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருப்பதற்கு ஒரு துணைவனாக கொண்டு வாழைப்பழத்தை கொண்டாடுவோம். இந்த வீடியோவானது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர், வைத்தியம் தேவைப்படுவோர் எல்லோரும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டர்களிடம் மருத்துவம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கீழே இருக்க பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.